கொழும்புல தான் கொலை செய்கிறது கஷ்டம். நாங்கள் யாழ்ப்பாணம். ஒரு நாட்டில் நீங்கள் க்ரை பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னா அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அங்கே நீங்கள் கெத்தாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. யாருன்னு தெரியுமாடா? அந்த நாட்டுக்கு அவன் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே எல்லாமே எங்கட கண்ட்ரோல்லாம் இருக்குது. ட்ரக்ஸ் எடுத்துப்போம். கொழும்புலையும் யூஸ் பண்ணுறாங்க, யாழ்ப்பாணத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அரெஸ்ட்டுன்னு வந்தால் மட்டும் யாழ்ப்பாணத்தை விட கொழும்பில் தான் அதிகமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் திருந்தணும், நீங்கள் இல்லை. ப்ரோ, இது எந்த ஏரியா டிரான்ஸ்ஃபார்மர்? எதுக்குன்னு ரியாக்ட் பண்ணாது. போனை அடிச்சு பறிக்கிற அளவுக்கு வைக்க யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தன்னு தான் தெரியாம கிடக்கு. படம் பார்க்க விடாம விசில் அடிச்சு தூசணங்களால கத்தி ஒரே அடியண்டப்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல், காகில்ஸ், அதாவது விஓசி ஏடிஎம்லாம் செக்யூரிட்டி கார்டு நிற்கிறாங்க. இல்ல பிரதர், பொலிசுக்கெல்லாம் போயிடாது பிரதர். ஏன்னு சொல்லி சொன்னா அவங்க இப்ப உள்ளால யாருக்கும் தெரிஞ்ச சப்போர்ட் எடுத்து வெளியில வந்துருவாங்க. அதுக்கு பிறகு எங்களை தான் கரைச்சார். யாரு பண்ணா? ஒரு நெட்வொர்க் தான் பண்ணிச்சா? பொதுவாக இந்த ஈழ சினிமா படங்களை பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களும் பார்க்குற மாதிரி எடுக்கிறீங்களா, அது வேறு விஷயம். ஓகே தானே ப்ரோ?